வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டோடைய இன்ட்ரோடக்ஷன் அண்டு எம்எஸ் வேர்டில் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வேர்ட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் டெவலப் பண்ண ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கேஜுக்குள்ளே வரக்கூடிய ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை எப்போல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வெர்ஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டேபிளில் இருக்குது. 1995 பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் வேர்ட் 95 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 1997 வேர்டு 97 அப்படின்னு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 98 வேர்டு 98, 99 பார்த்திங்கன்னா வேர்டு 2000 அப்படிங்கிறது. 2001 இயரில் பார்த்திங்கன்னா வேர்ட் 2002 அப்படிங்கிற வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இயர் 2003 பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேர்டு 2003 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. 2006 பார்த்திங்கன்னா வேர்ட் 2007 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. 2010 பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2010 அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2013 பார்த்திங்கன்னா வேர்ட் 2013 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2016 வேர்டு 2016 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு 2019 அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ண வெர்ஷன்ஸ். சரி, வேர்டு மாதிரியான அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்டில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் இது மாதிரி சிம்லர் நிறையா ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லினக்ஸில் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இதில் மாதிரியான சிம்லர் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரா ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுலேயும் எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டுங்கிற பேக்கேஜ் இருக்கோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா லிபரா ஆஃபீஸில் ரைட்டர், கால்சி, ப்ரெசன்டேஷன் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரைட்டர், லிபரா ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிம்லர் டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டோடைய ஃபார்மேட்டை எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஒரு நம்பரிங் புல்லட் கொடுக்கறது, எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்டோடைய ஃபாண்ட் ஸ்டைல் கலரை எல்லாம் மாற்றுறது அப்படிங்கிற ஃபார்மேட்டிங் தி டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் ஹெட்டர், ஃபுட்டர்னா என்ன, அதை எப்படி ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே பிக்சரு, கிளிப் ஆர்ட்டு இதையெல்லாம் ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, எப்படி ஸ்பெல் செக் பண்ணுறது, கிராமர் எல்லாம் செக் பண்ணுறது எப்படி. அதுக்கப்புறம் எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது. ஃபைனலாக எப்படி ஒரு நம்ம ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எம்எஸ் வேர்ட் அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா டிஃபால்ட்டாக எம்எஸ் வேர்ட் அல்லது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இன்ஸ்டால் ஆயிரும். அதை இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டமில் பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா விண்டோஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். அந்த பாப்அப் விண்டோவில் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வேர்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆஃபீஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய வேர்டு டாக்குமெண்ட் இங்கே நமக்கு விசிபிள் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் 2016 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2016 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வேர்ட் 2016 அப்படின்னு காமிக்குது. நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெர்ஷன் அங்கே காமிக்கும். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நமக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெம்ப்ளேட் விண்டோவில் நிறையா ப்ரீ டிஃபைன் ஃபார்மேட்ஸ் இருக்கும். நம்ம என்ன ஃபார்மேட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா blank டாக்குமெண்ட் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ண போகிறேன். ஏன் blank டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு ப்ரீடிஃபைன் ஃபார்மேட்டும் இல்லாமல் நான் இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ண போகிறேன் ஒரு டாக்குமெண்ட். ஸோ அதனால் blank டாக்குமெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராப்பரான மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இதில் இங்கே இருக்கக்கூடிய மேலே ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயில் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு பார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு மெனு பாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் டூல்ஸ். ஒவ்வொரு மெனு பாருக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு டூலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டை எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமில் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்டு, சூப்பர் ஸ்கிரிப்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹைலைட் கலரு, இது வந்து ஃபாண்ட் கலரு, அலைன்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டூலுமே நம்ம எஃபெக்டிவாக டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ், ரீஸ்டோர் ஆர் மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மினிமைஸ் அப்படிங்கிறது நான் வேற ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு டாக்குமெண்ட்டையோ வேற ஒரு விண்டோவையோ ஓப்பன் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இல்லை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த இன்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டோடைய பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா பேஜ் கவுண்டர் இருக்கும். அதாவது பேஜ் 1 of 1 அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு காட்டும். லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 1 என்னென்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 பேஜஸ் இருக்குது. நான் செகண்ட் பேஜில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு கீழே என்ன வரும்னா பேஜ் 2 of 4 அப்படின்னு வரும். அதாவது செகண்ட் பேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறது 4. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேர்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட்டாக கர்சர் இருக்கக்கூடிய லைனில் டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, அதில் நான் எத்தனாவது வேர்டில் எத்தனாவது கேரக்டரில் என்னுடைய கர்சர் இப்போ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேர்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் காமிக்கும். வேர்டில் வந்து ரெட் கலர் காமிக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல் கரெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக 3 வேர்ட்ஸ் இருக்குது. அதுதாங்க வேர்ட் அப்படிங்கிறது காமிக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு 3 வித்தியாசமான ஐக்கான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பேஜ் லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பேஜ் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து லே அவுட். இது வந்து வெப் லே அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக வேர்டு லே அவுட்டு. ஸோ இந்த மாதிரி இதனுடைய லே அவுட்டை நம்ம மாற்றி காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வித்தில் வரும். ஸோ இது வந்து பேஜ் லே அவுட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கடுத்து இருக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஜூமிங் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ எனக்கு டாக்குமெண்ட் வந்து பெருசாக தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இது ஜூமிங் ஆப்ஷன். ஸோ இதான் வந்து ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய பேசிக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை வச்சு நம்மளால் எஃபெக்டிவாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, நான் டைப் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ஒரு வேர்டை சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் போங்க. ஃபைலில் போனீங்க அப்படின்னா அங்கே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படிங்கிறனால இது வந்து க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறதா இல்லை வந்து லோக்கல் மிஷினில் ஸ்டோர் பண்ணுறதா அப்படின்னு கேட்குது. நார்மலாக லோயர் வெர்ஷனில் எல்லாம் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வராது. ஒன்லி லோக்கல் மிஷினில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். நான் இங்கே லோக்கல் மிஷின் திஸ் பிசி அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணேன். ஃபைல் நேம் கேட்கும். ஃபைல் நேம் கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண ஃபோல்டருக்குள்ளே இல்லை டைரக்டரிக்குள்ளே சேவ் ஆயிரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா?
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னா என்ன, இந்த டெம்ப்ளேட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெம்ப்ளேட்டால் என்ன யூஸு, ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வேர்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியதான் டெம்ப்ளேட் விண்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டெம்ப்ளேட் எதுக்காக, இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அல்லது கம்பெனியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சில பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்ப போகிறேன் அப்படின்னா ஒரு கம்பெனியோடைய லெட்டர் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா மேலே கம்பெனியுடைய நேம், கம்பெனியுடைய அட்ரஸ், கம்பெனியுடைய லோகோ இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அனுப்புகிறோம், டூ அட்ரஸ் இருக்கும், ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு போட்டு சப்ஜெக்ட் இருக்கும், தேங்க்யூ இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு லெட்டர், ஒரு கம்பெனியோடைய லெட்டர் அப்படிங்கிறது. இல்லை கம்பெனிலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சில ப்ரீ டிஃபைன் ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு லெட்டரும் ப்ரிப்பேர் பண்ணல கம்பெனியோடைய நேமு, அட்ரஸ்ஸு, லோகோ இதெல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம கொண்டு வந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது. இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம ஒன்ஸ் ஒரு ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு லெட்டருக்கும் திரும்ப புதுசாக க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஒருக்கா டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ லெட்ரு அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டோடைய ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எத்தனை டைப் ஆஃப் டெம்ப்ளேட் வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியே கொடுத்துருக்கூடிய சம் ப்ரீ டிஃபைன் ஃபார்மேட்ஸ். இந்த ஃபார்மேட்டை வேணால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஓனாக டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் இந்த பர்சனல் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இப்போ நான் எந்த டெம்ப்ளேட்டும் க்ரியேட் பண்ணாதனால இங்கே எம்டியாக இருக்குது. இப்போ எப்படி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் தான் வந்து இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. இந்த டெம்ப்ளேட்டோடைய நேம் வந்து நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டெம்ப்ளேட்டை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இங்கே வந்துருச்சு. இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்டர் சைஸ் வந்து 2.54 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ எல்லா சைட்லையுமே எனக்கு 2.54 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு நான் க்ரியேட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் ஒரு லெட்டருக்கு க்ரியேட் பண்ணுறேன். லெட்டர் அப்படின்னா நம்ம ஃபைல் பண்ணி வைப்போம். ஃபைல் பண்ணி வைக்கல, எனக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வேணும், ரைட் சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் போதும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி 3 சென்டிமீட்டர் கொடுக்குறேன், ரைட் சைடில் 2 சென்டிமீட்டர் மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே மாதிரி எப்போவுமே லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டாப் நமக்கு கம்பெனியுடைய நேம் லோகோலாம் வந்ததுனால மேலே எதுவும் எழுதுகிற மாதிரி இருக்காது. கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் சீல் வைக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். மேலே வந்து நான் ஸ்பேஸை குறைச்சிட்டு 2.5 வச்சுட்டு பாட்டமில் வந்து 3 வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வச்சுட்டேன். நம்ம லெட்டரை வந்து எப்போவுமே எடுக்கிறது A4 சைஸில் தான் எடுப்போம். ஸோ பேஜ் சைஸ் வந்து A4 வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இது ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டை பொறுத்தவரையிலும் 2007 வரையிலும் வந்த வெர்ஷன்ஸில் டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கும். ஓகேங்களா, 2007க்கு அப்புறம் வந்த வெர்ஷன்ஸில் இந்த காலிபரி அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸ் இருக்கும். அதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 2007 வரையிலும் 12 இருக்கும், 7க்கு அப்புறம் வந்து 11 அப்படின்னு இருக்கும். ஃபாண்டோடைய ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் அப்படிங்கிற டைப்பில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் பேடுக்கான மேலே கம்பெனியோடைய நேமு, அட்ரஸ்ஸு, லோகோ ஒரு அண்டர்லைன் போட்டு ஒரு ஃபார்மேட் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் கம்பெனியோடைய நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜே கொடுக்கலாம் வைங்க.
நான் கம்பெனியோடைய நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனியோடைய நேம், அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்பெனியோடைய நேம், அட்ரஸ் கொடுத்துட்டேன். எனக்கு அந்த லைன் வந்து ஹைட் ஆகிருக்கறனால அதுக்காக கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டருமே எந்த டேட்டில் அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுக்காக டேட். ஓகேங்களா? இப்போ இதை கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ஃபார்மேட் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்மேட்டை நான் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணுறேன். எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுற மாதிரி தான். ஃபைலில் போய்ட்டு நார்மல் டாக்குமெண்ட்டுக்கு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் போவோம். டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணுறதுக்கு இந்த சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போகணும். சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம எந்த இடத்துல டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணுறோமோ அதனுடைய லொக்கேஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெம்ப்ளேட் நேம் கொடுத்துருங்க. இங்கே டெம்ப்ளேட்டை நம்ம என்ன நேமில் சேவ் பண்ணுறோமோ அந்த நேம் கொடுத்துருங்க. நான் டெமோ டெம்ப்ளேட்னு கொடுக்குறேன். டெமோ டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே சேவ் ஆஸ் டைப்னு இருக்கு பாருங்கள். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சேவ் ஆஸ் டைப்பில் போய்ட்டு வேட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு டெம்ப்ளேட் சேவ் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் இந்த நம்ம சேவ் பண்ண எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய்ட்டு நியூவில் போங்க. நியூவில் போய்ட்டு பர்சனல் போனீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி டெமோ டெம்ப்ளேட் அப்படிங்கிற நேம் தான் சேவ் பண்ணோம். ஸோ அந்த டெம்ப்ளேட் இங்கே வந்துச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் போய்ட்டு நம்ம ரிமைனிங் வேறு என்னென்ன டீட்டெயிலெலாம் கொடுக்கணுமோ அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்து நம்ம ஒரு லெட்டரை கம்போஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த கம்பெனியோடைய நேமு, அட்ரஸ்ஸு, லோகோ, இந்த லைனு, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே எல்லா லெட்டருக்கும் காமனாக வர்றதுனால அதை நம்ம டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம எத்தனை டைம் லெட்டர் அனுப்பணுன்னாலும் இது எல்லாமே இன்பில்டாக இந்த டெம்ப்ளேட்லேருந்து எடுத்துக்கலாம். ரிமைனிங்கை மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி எடுத்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்ணி நம்ம சம் அப்டேஷன்ஸ் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து 2ன்னு ஒரு காலம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு டீட்டெயில் இருக்கும். லாஸ்ட்டில் சிக்னேச்சர் இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெட்டர்லேயும் காமனாக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதை எப்படி நான் ஒரு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணுறது, நான் ஆல்ரெடி நம்ம வந்து மேலே வந்து கம்பெனியோடைய நேம், அட்ரஸ், லோகோ, டேட் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இப்போ இதில் சம் அடிஷ்னல் ஃபீல்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நான் 2 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். வேர்டில் போய்க்குங்க. வேர்டில் போய்ட்டு நம்ம எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய டெமோ டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னென்னு நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன புதுசாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கங்க. 2ல் சம் ஸ்பேஸ், ஏன்னா 2ல் நம்ம ஆட் பண்ணணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம்
ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம். ஓகே, கீழே கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் சிக்னேச்சர். சிக்னேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரைட் கார்னரில் வரும். ஸோ இப்போ இதெல்லாமே முடித்ததுக்கப்புறம் இப்போ இதை சேவ் பண்ணுறதுக்கு திரும்ப ஃபைலில் சேவ் போங்க. சேவ்ல போய்ட்டு சேவ் ஆஸில் போய்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரியே தான் நம்ம எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நேம் என்னவோ அந்த நேமை கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே சேவ் பண்ணக்கூடியது டெம்ப்ளேட் தான் சேவ் பண்ணுறோம், டாக்குமெண்ட் கிடையாது. அதனால் சேவ் ஆஸில் போய்ட்டு டெம்ப்ளேட் நேம் டெம்ப்ளேட் வேர்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இப்போ டெமோ அப்படின்னு நேம், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நேமை கொடுத்து டெம்ப்ளேட் நேமை கொடுத்துட்டு சேவ். டெம்ப்ளேட் நேமை கொடுத்துட்டு ஃபைல் டைப் வந்து வேர்டு டெம்ப்ளேட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. வேர்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபைல் டைப்பை சூஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நியூ டெம்ப்ளேட்டாக இது சேவ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டை நம்ம எடிட் பண்ணி அப்டேட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்டோடைய எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெம்ப்ளேட் ஒரு ஆஃபீஸ் கரஸ்பாண்டன்ஸில் டெம்ப்ளேட் வந்து நம்மளுடைய ஒரு யூஸருடைய மேனுவல் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து டெம்ப்ளேட் அப்படிங்கிறது மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் டெம்ப்ளேட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.